விருச்சக ராசி மேஷ லக்னம். ராசி அதிபதி செவ்வாய், லக்னாதிபதியும் செவ்வாய், சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்கார். இவங்களுக்கு மேஷத்தினுடைய தன்மை தான் கேரக்டராகவே இருக்கும். அதாவது ஒரு வேகம், எந்த ஒரு செயலுமே உடனே உடனே நடந்துடணும், ஒரு அவசர குணம் இருக்கும், சீக்கிரமாக நடக்கணும். அது நடந்து முடிகிற வரைக்கும் அவங்களால மனசு அமைதியாக இருக்க முடியாது, அது இருக்கும். அப்புறம் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அது அவங்களுடைய முடிவில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், முன்கோபம் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு முன்கோபம் வருதோ அந்த அளவுக்கு அதை சீக்கிரமாக அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. யாரை பார்த்தாலுமே ஒரு காம்படிட்டராகவே பார்க்கறது. அதாவது இவங்க முன்னாடி ஒரு செயல் செய்கிறாங்க, இல்லை இவங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட நல்லா பேசணும் அப்படின்ற கான்சியஸ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களோட நல்லா நம்ம செய்யணுன்ற கான்சியஸும் அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தில் இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்றதை தெரியப்படுத்துறது, அந்த எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருவேளை மற்றவங்களோட இவங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாலேஜ் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களோட நம்ம நல்ல நாலேஜ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான செயல் செஞ்சு மற்றவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உன்னை விட எனக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது, உன்னை விட நான் நல்லவன், உன்னை விட எனக்கு எல்லா விஷயத்துலையும் இவங்க ப்ளஸ்ஸாக இருக்கணும், மற்றவங்களோட இவங்க கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது கேரக்டர். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய கேரக்டர், குணாதிசயங்கள். பட் ப்ராக்டிக்கலாக இவங்க இதெல்லாமே செய்வாங்களா அப்படின்னா இதில் எல்லாமே செய்ய மாட்டாங்க. விருச்சகத்தினுடைய தன்மை தான் அவங்களுடைய செயல்பாடுகளாகவே இருக்கும். அதாவது கோபம் நிறைய வரும், முன்கோபம் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல நிதானிச்சு இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். நிதானமாக இருக்கணும். ஸோ நிதானமாக இருக்கிறனால இவங்க கோவப்பட மாட்டாங்களா? அப்படி இல்லை. அதாவது இவங்களுடைய கோபம் உடனே வெளிக்காட்ட மாட்டாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக இவங்களை பாதிக்கும். ஒரு சின்ன சந்தோஷம் கூட இவங்களுக்கு ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. சின்னதாக ஒரு கஷ்டத்தை கூட அவங்களால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. யார் கூடமே ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. சும்மா ஏனோ தானெல்லாம் பழக மாட்டாங்க. யார் கூட பழகினாலும் ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகிறது, உணர்வுபூர்வமாக பழகிறது, உணர்வுபூர்வமாக பேசுறது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். இது இவங்களுடைய செயல்பாடுகள். இவங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். ஞானம்னா சூழ்நிலையை ஏற்றுக்கிறது. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் இவங்களுக்கு வந்துடும். நிறைய அடிபட்டு நிறைய விஷயத்துல ஏற்றுக்கிற தன்மை அவங்களுக்கு வந்துடும். இப்போ தன்னுடைய உடம்பை எப்படி பார்த்துக்கணும், மனநிலையை எப்படி வச்சுக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும், உறவு முறைகளை எப்படி கையாளணும், இப்படி வாழ்க்கையை பற்றின புரிதல் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாருக்குமே அதை சொல்லி கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு இவங்க டைரெக்டாக வாய் திறந்து சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய நடத்தையில், இவங்களுடைய செயல்பாடு அளவில் மற்றவங்க பார்க்கும்போது இவங்களை பார்த்து கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உதவி செய்யறதுனால இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இப்போ கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் தர்ம சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்வாங்க. அந்த உதவி யார்கிட்ட செய்யணும், அந்த உதவி கரெக்டாக போய் சேருதா, அது சேரும் பொழுது அந்த உதவி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுடைய மனநிலை ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். அதாவது மகிழ்வித்து மகிழ், அந்த வார்த்தை இவங்களுக்கு சரியா பொருந்தும். மற்றவங்களுடைய சந்தோஷத்துல இவங்களுடைய சந்தோஷத்தை பார்ப்பாங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, விருச்சிக ராசிக்கே உண்டான ரொம்ப குவாலிட்டியான ஒரு விஷயம் தியாக உணர்வு. அதாவது தனக்கு ஒரு விஷயம் இல்லைனாலும் மற்றவங்களுக்காக அதை தியாகம் பண்ற அந்த உணர்வு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அது அதிகமா இருக்கும். இப்போ இங்க என்ன நடக்கும்னா, இவங்களுடைய தியாகம் நிறைய இடத்துல பயன் இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு ஒரு வயசானவங்க சாப்பாடு கேட்குறாங்க. இப்போ இவங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற சாப்பாடு இவங்க சாப்பிடலாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த வயசானவங்க ஆல்ரெடி ஏதாவது சாப்பாடு வச்சிருப்பாங்க, சரி கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கணுக்காக வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் நிறைய அவங்க கிட்ட இருக்கும், நிறைய சாப்பிடாம வீணாக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இவங்களுக்கு இல்லை, இவங்க சாப்பாடு வச்சிருந்ததை எடுத்து அங்க கொடுத்துட்டாங்க, அல்ல இவங்க பட்னி. ஆனா வாங்கிட்டு போனவங்க மிதமிஞ்சி சாப்பிட்டது போக மீதி கீழே கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி இவங்க தியாகம் பண்ணுவாங்க, அது நிறைய இடத்துல பயன் இல்லாம போயிடும். லக்னம் ராசி இது ரெண்டும் முதல்ல எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு எந்த ராசியின் மேலே விழுந்துச்சோ அது லக்னம்.
ஸோ அந்த லக்னத்தை வச்சு தான் மற்ற கிரகங்களின் தன்மைகளை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அதே நேரத்தில் சந்திரன் எந்த ராசியின் மேலே இருக்காரோ அது ஜென்ம ராசி. இப்போ ஜென்ம லக்னத்தை வச்சு அந்த ஜாதகருடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த ஜென்மம் ஃபுல்லாக அவருடைய பலன்கள் என்ன, எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பார் அப்படின்றத ஜென்ம லக்னத்தின் மூலமாக நம்ம சொல்ல முடியும். இந்த ராசி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ஒரு கோளும் ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இப்படி பயிற்சி ஆகிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் கிடைக்கும். ஒரே கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு பலன் தரும், இன்னொரு வீட்டில் இருக்கும்பொழுது வேற ஒரு பலனை தரும். ஸோ இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது கிடைக்கக்கூடிய பலன்களை சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் ராசி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி பலன் தான் எங்கேயுமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லக்னம்ன்றது ஃபிக்ஸ்டு. நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த ஜென்மம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பலன்றதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் நட்சத்திரமும் அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்குது. தசாபுத்திகள் நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்ற பலன்களும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ராசி பலன் கோள்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பலன் தர்றதுனால அது பலன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ராசி பலன் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. லக்னம் அப்படின்றது ஒருத்தருடைய சிந்தனை, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது. இந்த ராசி அப்படின்றது தன்னுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்னி லக்னத்துக்கு உண்டான அத்தனை குணங்களும் அவருக்கு இருக்கும். மேஷ ராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான அத்தனை செயல்களும் அவங்க செய்வாங்க. கன்னி லக்னத்துக்கு உண்டான சிந்தனைகள் இருக்கும், ஆனால் செயல்பாடு எல்லாமே மேஷ ராசிக்கு உண்டான செயல்பாடுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அதை எப்படி சரி பண்ணலாம், அதை பேசியே சரி பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே கன்னி லக்னத்துக்கு இருக்கும். தன்னை நம்ம தப்பு பண்ணாமலே பழி சொல்லிட்டா கூட அவங்களுக்கு அதை புரிய வச்சு ஆப்போசிட் சைடு யோசிக்கிறது, நிதானமாக இருக்கிறது, இந்த விஷயம்லாம் அந்த கன்னி லக்னத்துக்கு இருக்கும். ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்னை எப்படி நீங்கள் என்னை தப்பு சொல்லலாம், அந்த கோபம் வந்துடும். அந்த கோபத்தோட அந்த தன்னுடைய உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை மேஷராசிக்கு இருக்கும். ஸோ மனசில் பார்த்திங்கன்னா அவங்க நிதானமாக தான் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கேட்கணும், அவங்க சைடு நம்ம என்ன நியாயத்தை கேட்கணும், அவங்க சைடு யோசிக்கணும்லாம் இருக்கும். ஆனால் செயல்படும் பார்த்தா அந்த டைமில் டக்குன்னு கோவப்பட்டுருப்பாங்க. அப்புறமா யோசிப்பாங்க, நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு காரணம் லக்னமும் ராசியும் கிளாஷ் ஆகுது. இப்போது ஒருத்தரை நம்ம பார்க்குறோன்னா அவருடைய கேரக்டர் என்ன, அவர் என்ன சிந்திக்கிறார், அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அவர் என்ன செயல் செய்கிறாரோ இதை வச்சு தான் அவரை நம்ம ஒரு கேரக்டர் நினச்சிக்குவோம். எப்போவுமே நம்ம செய்கிற செயல்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய சிந்தனைகளை நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம என்ன நினைக்கிறோன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியாது. லக்னத்தின்படி நம்முடைய கேரக்டர் என்ன, ராசியின்படி நம்ம என்ன செயல்பாடுகள் செய்வோம், இது ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அனலைஸ் பண்ணுறது ஈஸி, லைஃப் ஈஸியாக கொண்டு போக முடியும். லக்னத்திலேருந்து 8ஆம் வீட்டில் சந்திரன். பொதுவாக சந்திரன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து பலன் சொல்கிறதுக்கு நிறைய விதிகள், விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அதே போல் லக்னத்திலேருந்து 8ஆம் வீடு அப்படின்னு வந்துட்டா அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு விதி இருக்கு. ஆனால் இங்கே சந்திரன் நீச்சமாக இருக்காரு. ஸோ நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம். அப்போது இந்த நீச்சம் ராஜயோகமாக மாறுதா, நீச்சம் பங்கமாகுதா, ராஜயோகமாக மாறுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அது சுய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். நீச்ச பங்கமாகிறதுக்கும் நிறைய விதிகள் இருக்குது, ராஜயோகமாக மாறுறதுக்கும் நிறைய விதிகள் இருக்குது. ஸோ இதை போல மாறிச்சுன்னா சந்திரனுடைய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ராஜயோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அது பங்கமாகுதா, ராஜயோகமாக ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? நிச்சயமாக காரிய தடை இருக்கும்.
காரிய தடைன்னு சொன்னால் மற்றவங்க செய்யக்கூடிய சராசரியான சாதாரணமாக விஷயமா இருந்தால் கூட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயம், இது உனக்கு நடக்காதா அப்படின்னு ஒரு ஏளனம் பண்ணுற மாதிரியான சூழல் தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்றது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியாது. இப்போ உதாரணத்துக்கு கடைக்கு போய் ஒரு அரிசி வாங்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தவங்க கிட்ட அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா கடைக்கு போவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது சாதாரண ஒரு விஷயம்தான். பட் இவங்க கிட்ட கொடுத்தா போய் வாங்க போவாங்க. அந்த நேரம் பார்த்து அரிசி தீர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? அரிசி வாங்கிட்டு திரும்ப நேரத்தில் யாராவது இடிச்சு கீழே தள்ளிடலாம். இல்லை போகும்போது இவங்களுக்கு ஏதாவது சின்னதாக அடிப்படலாம். இல்லை அங்கே ஏதோ ஒரு காரணத்தினால அது டிலே ஆகி போயிட்டு 10 நிமிஷத்தில் வரக்கூடிய விஷயம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. வந்து பார்த்தாலும் அவங்க என்ன நோக்கத்துக்காக போனாங்களோ அது ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்காது. நான் சொல்றது உதாரணம் தான். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்துறது இந்த 8ஆம் இடத்து சந்திரனுடைய அமைப்பு. அதே போல சந்திரன் எந்த நிலையில இருக்காருன்னு பார்க்கணும். வலதுபுரியா இருந்தா நல்ல பலனும், தேய்பிரியா இருந்தா கெட்டு பலனும் தருவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, சந்திரன்ல இருந்து 7ஆம் வீடு ரிஷபம், இங்க சூரியன் இருந்தாருன்னா இது பௌர்ணமி சந்திரன், ரொம்ப நல்ல பலனை தருவார். சந்திரன் கூடவே சூரியன் இருந்தாருன்னா அது அமாவாசை. இங்க மிதுனத்துல இருந்து துலாம் வரைக்கும் இங்க எங்கேயாவது சூரியன் இருந்தாருன்னா அது வளர்பிறை சந்திரன். இங்க தனுசுல இருந்து மேஷம் வரைக்கும் இங்க எங்கேயாவது சூரியன் இருந்தாருன்னா அது தேய்பிரை சந்திரன். ஒருவேளை உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் இருக்கு, ஏதாவது கெடுபலன் நடக்குமா அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. தேய்பிரை சந்திரனை பார்த்து நீங்க பயப்படலாம் வேண்டாம். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காரு, உங்களுக்கு தசாபதிகள் நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்குது, அது மூலமாக என்ன பலன் வருது, இப்படிலாம் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன்கள் மாறும். பொதுவாக சந்திரன் தேய்பிரையில் இருந்தால் சில சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும்ன்றது அது பொது விதி, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் நடந்தே தீரணும்னு கட்டாயம்லாம் இல்லை. அதுக்காக அது ஒரு பெரிய விஷயமா நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா அதில் நல்ல பலனும் சொல்லுவாங்க, கெட்ட பலனும் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய நல்ல ஜாதகமாக இருந்தாலும் அதில் கெட்ட பலனும் ஒன்று இருக்கும். எவ்வளோ கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் அதில் நல்ல பலன்களும் இருக்கும். நல்ல பலன்களை சொல்லும்பொழுது எப்போவுமே நமக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதே கெடுபலன் சொல்லிட்டாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு அதை செய்யணும்னு நினச்ச விஷயத்தை செய்ய முடியாமல் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போய் சைக்காலஜிக்கலாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு ஒரு கெடுபலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்க, ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு கல்யாணத்துக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க. அவங்க உங்களுக்கு 2 வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 வருஷம் நமக்கு நேரம் சரியில்லை, அந்த 2 வருஷம் நம்ம எதையுமே பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் சரியில்லை ஆனால் நம்ம செய்கிற விஷயத்த செய்யாமல் இருக்க முடியாது, நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே செஞ்சுருவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் சரியில்லைன்னா என்ன, நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னு செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலைகள் எல்லாமே ஒரு தவறான ஒரு முடிவை தான் ஏற்படுத்தும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போது 2 வருஷம் நம்ம நேரம் சரியில்லைன்றதுனால எதையுமே செய்யாமல் 2 வருஷம் கழித்து நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே 1000 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 2 வருஷம் சும்மா இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உழைப்பை அதில் போடுறீங்க. 2 வருஷம் கழித்து உங்களுக்கு டைம் மாறுது அப்படின்னா, இந்த உழைப்பு நீங்கள் இதில் போடுறீங்க இல்லையா, அந்த உழைப்பு போடும் பொழுது 1000 ரூபாய்க்கு உழைப்பு போடுறீங்க, 10 ரூபாய் தான் கிடைக்கிது. அப்போ அந்த நேரம் மாறுற வரைக்கும் அதை நீங்கள் ரன் பண்ணி கொண்டு வரணும்ல. இப்போ 10 ரூபாய் தான் கிடைக்குதுன்னா உங்களால் அந்த பிஸ்னஸே ரன் பண்ண முடியாமல் அதை நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு போகிற மாதிரியான சூழல் உருவாகிடும்ல. அப்போ இது மாதிரி நம்ம செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த 2 வருஷம் சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதில் பெருசாக பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பரிகாரம் பண்ணுறதுனால சுத்தமாக நமக்கு அது நஷ்டமே ஆகாதான்னா கண்டிப்பாக நஷ்டங்கள் இருக்கும். கெட்ட நேரத்தில் நமக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னா அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால்
1000 ரூபாய்க்கு நீங்கள் உழைக்கிறீங்க, 10 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்குன்ற இடத்துல பரிகாரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த நல்ல நேரம் வர்ற வரைக்கும் உங்களால் அதை ரன் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்ச உழைப்பு இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் என்னென்ன உழைப்பெல்லாம் உங்களுக்கு வீணாக போச்சோ, எவ்வளோ நஷ்டமாச்சோ அதை விட பல மடங்கு இங்கே திரும்ப கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நேரம் சரியில்லைன்ற ஒரு காரணத்தினால எதையுமே செய்யாமல் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அந்த உழைப்பு அந்த நேரத்தில் பலன் தரலனாலும் உங்களுக்கு நேரம் மாறும் பொழுது பல மடங்கு திரும்ப கிடைக்கும். நல்ல நேரம் வந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா 10,000மும் கிடைக்கலாம், 1,00,000மும் கிடைக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கெட்ட நேரமாக இருந்தால் கூட உங்களோட உழைப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லா நாளும் அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் சொன்னேன், வெறும் உழைப்பு மட்டும் நீங்கள் போடும் பொழுது அந்த நல்ல நேரம் வரைக்கும் அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியாமல் போகலாம். அதுக்கு தான் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கணும். பரிகாரம் பண்ணணும்னா பணம் செலவு பண்ணி தான் பண்ணணும், கட்டாயம்லாம் இல்லை. பணம் செலவு செய்யாமலே நிறைய பரிகாரங்கள் செய்ய முடியும். அது என்னன்றது நான் திரும்ப பின்னாடி சொல்கிறேன். ஸோ எவ்வளோ கெடுபலன்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் சந்திரன் தேய்பிரியாக இருக்கிறதுனால நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சரி செய்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இவங்களுக்கு வேலை எது மாதிரியெல்லாம் அமையும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், அந்த மாதிரியான வேலை. அதாவது போலீஸ், மிலிட்ரி, செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறது, ஒரு டாக்டராக இருக்கிறது, நர்ஸாக இருக்கிறது, இந்த மாதிரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதே நேரத்தில் அவங்கள பாதுகாக்கணும். அந்த மாதிரியான வேலைகள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிலம் சார்ந்த வேலைகள், இயந்திரம் சார்ந்த வேலைகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறது, நில ஆராய்ச்சி பண்ணுறது, நிலம் சம்பந்தமாக இல்லை நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தமாக இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இயந்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இயற்கை சார்ந்த சூழலில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே போல் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய வேலைகள், இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், கெசட்டட் ரேங்கில் இருக்கக்கூடிய வேலைகள், இந்த மாதிரி ஒரு எந்த துறையில் இருந்தாலுமே ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலை, டீச்சர், ப்ரொஃபஸர், இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். திருமணத்தை பற்றி சொல்லணும்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவனோ மனைவியோ அவங்கள இவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அதாவது ரொம்ப தாங்குவாங்க. இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய மனசு எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்காக என்ன வேணா செய்கிற அளவுக்கு இருப்பாங்க, என்ன வேணா செய்வாங்க. நிறைய தியாக உணர்வு ரொம்ப அதிகம். தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய பார்ட்னருக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடிய கேரக்டர் அவங்க. ரொம்ப பாசமாக பார்த்துக்குவாங்க, அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவாங்க, நிறையா அவங்கள என்டர்டெயின் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனோ மனைவியோ பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து தனக்கு அந்த விஷயம் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும். அதனால மனசளவில் இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நிலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்க தன்னுடைய கணவனோ மனைவி அவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற தன்மை இருக்கும். ஸோ இது பொதுவான பலன் தான். மற்ற கிரகங்களின் அமைப்பில் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எளிய முறை பரிகாரங்களை நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க, நிச்சயமாக பிரச்சனைகள் குறையும். பரிகாரம் ஏன் சார் பண்ணணும்? பரிகாரம் பண்ணால் பிரச்சனை தீர்ந்துருமா? நிச்சயமாக தீராது. இப்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை நம்ம அனுபவித்து தான் தீரணும். அதே போல் கெடு பலன்களையும் கட்டாயம் அனுபவிக்கணும். அதுக்கு தான் பிறந்திருக்கோம். அப்புறம் இதுக்கு பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணால் அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறைக்க முடியும், அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும், அந்த பிரச்சனையை கடந்து போகிறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம், அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நினச்சி தான் நம்ம பயப்படுவோம். அந்த விளைவுகள் தான் நமக்கு சிரமத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த உதாரணம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் எளிமையாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் இதையே சொல்கிறேன். இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, கீழே விழுறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை தான். கீழே விழுந்தால் நமக்கு அடிபடாது, வலிக்காதுன்னா கீழே விழுறதை நினச்சி நம்ம ஏன் பயப்பட போகிறோம்? இப்போ கீழே விழுறது ஒரு நிகழ்வு, ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம்.
ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கலாம்? ஒன்றுமே நடக்காமல் நம்ம எழுந்துடலாம், இல்லை கை காலில் முறிவு ஏற்படலாம், இல்லை 6 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கலாம், இல்லை உயிர் போகிற அளவு கூட பாதிப்பு ஏற்படலாம். அப்போது கீழே விழுறது ஒரு பிரச்சனை, ஆனால் அதோடைய விளைவுகள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பரிகாரம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, அந்த கீழே விழுற பிரச்சனையை நம்ம தவிர்க்க முடியாது, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம குறைக்க முடியும். நம்ம ஜாதகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களை சாந்தப்படுத்தவும், அதனுடைய வீரியத்தை குறைக்கவும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே பரிகாரம் தான். சரி, இந்த பரிகாரம் பணம் செலவு பண்ணி தான் பண்ணணுமா? பரிகாரம் பல வழிகளை நம்ம செய்ய முடியும். பணம் செலவு பண்ணி செய்கிறது எவ்வளோ வழிகள் இருக்குது. பணம் செலவு பண்ணாமல் நான் செய்யக்கூடிய நமக்கு வழிகள் நிறையா இருக்குது. என்னால் பெருசாக பொருள் செலவு பண்ண முடியாது, ஆனால் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது எந்த ராசிக்கும் எந்த நட்சத்திரத்துக்கும் பர்டிகுலராக நம்ம சொல்லலை. பொதுவாக யார் வேணாலும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள். முதல்ல சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யணும். தினமும் காலையில் குளிச்சுட்டு மொட்டை மாடியில் போய் நின்று, இல்லை வீட்டுக்கு வெளியில் போய் நின்று சூரியனை பார்த்து கையில் தண்ணி அள்ளி இப்படி கீழே கொட்டுங்க. சூரியனை பார்த்து இப்படி கீழே கொட்டுங்க. சமர்ப்பணம் சொல்லி செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா, வளர்பிறை டைமில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வரலாம். இல்லை அப்போவும் என்னால் முடியாது, எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னே தெரியல அப்படின்னா, அட்லீஸ்ட் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. என்னால் திருவண்ணாமலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு சுச்சுவேஷன் இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் மொட்டை மாடியிலேருந்து சந்திரனுடைய ஒளியில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு. அடுத்தது நவகிரகங்களை சுற்றுங்க. இந்த நவகிரகங்கள் சனிக்கிழமையில் சுற்றுறது சிறப்பு. ஏன் சனிக்கிழமையில் சுற்றணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிற நேரத்தில் எந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு பூமி மேலே படுதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அந்த நாளில் இருக்கும். அப்படி தான் நம்முடைய வாரங்கள் இருக்கும். தமிழ் வாரங்கள் 7 நாள் வருது இல்லைங்களா? 7 நாளுமே ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். அதுபோல் சனி பகவானுடைய ஆதிக்கம் சனிக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும். சனி கிரகத்திலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மூலமாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். பூமியிலிருந்து சனி கிரகம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதனுடைய கதிர்வீச்சையும் அதனுடைய பலன்களையும் நம்ம பெறக்கூடிய வாய்ப்புகள் சனிக்கிழமைகளில் அதிகமாக இருக்கும். அதனால் சனிக்கிழமைகளில் நம்ம நவகிரகங்களை சுற்றி வரணும். நவகிரகங்களை சுற்றும் பொழுது ஒரு கிரகத்தின் பேரை சொல்லி போற்றி சொல்லி சுற்றிட்டு வாங்க. சூரிய பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றி, செவ்வாய் பகவானை போற்றி, புத பகவானை போற்றி, குரு பகவானை போற்றி, சுக்கிர பகவானை போற்றி, சனி பகவானை போற்றி 7 சுற்று கிளாக் வைஸ் சுற்றணும். எதிர் திசையில் 2 சுற்று சுற்றணும். ராகு பகவானை போற்றி, கேது பகவானை போற்றி. சனிக்கிழமைகளில் நவகிரகங்களை சுற்றிட்டு வாங்க. வயசானவங்களை நீங்கள் ரோட்டில் ஆதரவு இல்லாமல் இருக்கிற வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கள பார்க்கணுன்றதுக்காகவே நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு செஞ்சால் நமக்கு புண்ணியம் நினச்சி தயவு செஞ்சு செய்யாதீங்க. அவங்களுக்கு பசிக்கும், அவங்க பசி ஆற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க. மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு கொடுங்க. பணம் செலவு பண்ணுறதை விட நம் உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கறது தான் பலன்கள் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தான். இது நீங்கள் செய்கிறதுனால எளிமையான பரிகாரம் தான், ஆனால் பலன் ரொம்ப பெருசு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இல்லை சார் எனக்கு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே எனக்கு இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மனசார முருகனை வேண்டி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதையே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். இதை விட பெரிய பரிகாரம் எதுவும் இல்லை. அதாவது நிறைய வழிகள் இருக்குது. எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பரிகாரம்.
சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நிகழும்.